Good morning students. 10th standard maths chapter 2 exercise number 2.1 la 7th sum. Question number 7th. Find the largest number which divides 1230 and 1926 leaving remainder is 12 in each case அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை இப்போ என்ன, the number record number is the HCF of the number என்ன கொடுத்துருக்காங்க, 1230 இல்லைங்களா. 1230 மைனஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிமைண்டர் இஸ் 12 சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ மைனஸ் 12. ஸோ மைனஸ் பண்ண என்ன ஒரு 30ல் 218 வரும். அதே மாதிரி அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 1926 மைனஸ் 12 இல்லையா. ரிமைண்டர் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், 1914 கிடைக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் we find the HCF of 1218 and 1914 இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. 14 by EDA ஃபார்முலா. ஓகே, EDA ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பாருங்கள், 1914 ஈக்குவல் டு 1218. இது எத்தனை தடவை போகும், 1 டைம்ஸ் தான் போகும் இல்லையா. இப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா 696 ரிமைண்டர் இருக்கும். ஓகே, அப்போ இது ஸோ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா. அடுத்தது என்ன பண்ணோம், திருப்பியும் அகைன் ஃபார்முலா யூஸ் பண்ணும். 1218 ஈக்குவல் டு 698. இது எத்தனை தடவை போகும், 1 டைம்ஸ் தான் போகும். ஏன்னா 198 இஸ் நியரர் பை 700. 700 2 டைம்ஸ்னால் 1400 ஆகிடும் இல்லையா. இங்கே இருக்கிறது 1200, அதனால் 1 டைம் தான் போகும். புரியுதுங்களா. இது மீதி என்ன இருக்குது, ரிமைண்டர் இஸ் 522. அப்போது திஸ் இஸ் ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அடுத்தது திருப்பி என்ன பண்ணோம், 696 இல்லையா ஈக்குவல் டு 522. இது எத்தனை ஒரு தடவை பார்க்கும்போதே தெரியும் இல்லையா. ஸோ ரிமைண்டர் இஸ் 174. அப்போது ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு இதுவும் 0 தான் இல்லைங்களா. அப்போது திருப்பி அகைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். 522 ஈக்குவல் டு 174. இப்போ இதில் 174 எத்தனை தடவை போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 டைம்ஸ் போகும். 174 into 3 okay 522. so that is into 3 plus remainder is 0. okay, அப்போது the remainder is 0 இங்கே. அப்போது therefore HCF of 1218 and 1914 okay is 174 இல்லைங்களா. 174 is a HCF. therefore the required number is 174. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து 8th சம். 8th sum. If D is a highest common factor of 32 and 60, find X and Y. சாட்டிஸ்ஃபையிங் D ஈக்குவல் டு 32 + 60Y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணோம், அப்ளையிங் EDA ஃபார்முலா. புரியுதுங்களா. அப்போது 2 என்ன கொடுத்துருக்காங்க, 32 and 60 we get. ஓகே, 32 and 60 we get. இப்போ என்ன எழுதணும், எப்படி 60 ஈக்குவல் டு இல்லைங்களா. 60 ஈக்குவல் டு 32 இன்ட்டு 32 60ல் 1 டைம்ஸ் போகும். மீதி ரிமைண்டர் என்ன வரும், +28 இல்லையா. ஃபார்முலா இந்த EDA ஃபார்முலா என்ன, A ஈக்குவல் டு BQ and +R இல்லையா. அப்போது இது என்ன கண்டிஷன், Q
q less than b இல்லையா? அப்போது இப்போ இதே எழுதியாச்சு. அப்போ தி ரிமைண்டர் இஸ் 28 நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா? ரிமைண்டர் இஸ் 28 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்புறம் என்ன பண்ணணும்? திருப்பியும் நம்ம அகைன் அப்ளையிங் திருப்பியும் டிவிஷன். அப்போது இங்கே என்ன வரும்? 32 ஈக்குவல் டு 28 இன்ட்டு இது 32ல் 28 1 டைம்ஸாக போகும் இல்லைங்களா? அப்போ மீதி என்ன கிடைக்கும்? நமக்கு 4 கிடைக்கும். இது செகண்ட். திஸ் இஸ் ஏ ஃபஸ்ட்டு, திஸ் இஸ் செகண்ட். இப்போ இதுவும் திஸ் இஸ் ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா? அடுத்தது நாட் ஈக்குவல் டு 0. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்? 28 ஈக்குவல் டு இது எத்தனை தடவை போகும்? 7 டைம்ஸு. 4 போடணும் இல்லைங்களா? 4 இன்ட்டு 7. அப்போது 4 7s are 28. அப்போ ரிமைண்டர் இஸ் 0. திஸ் இஸ் தி. அப்போது ரிமைண்டர் ஆர் ஈக்குவல் டு 0 இங்கே வந்தாச்சு இல்லையா? அப்போது therefore HCF ஆஃப் 32 and 60க்கு என்னது? 4 இல்லைங்களா? இதனை 4 தானே லாஸ்ட்டில் வர்றது 4. இப்போ செகண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் சாட்டிஸ்ஃபைங் டி ஈக்குவல் டு 32x + 60yன்னு சொல்லி நம்ம கொஸ்டினை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போது தென் ஃப்ரம் 2 இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு நம்ம இதில் செய்யலாம். வி கேட் இப்போது ரெண்டாவது என்ன? 32 ஈக்குவல் டு 28 இன்ட்டு 1 + 4 இல்லைங்களா? செகண்ட் இது தானே. ஸோ இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அப்போது டி ஈக்குவல் டு என்னது இங்கே கொடுத்துருக்காங்க? டி ஈக்குவல் டு 32x அண்ட் ப்ளஸ் 60yன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 28 நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? இப்போது 4 டி இஸ் என்னது? 4 இல்லைங்களா? 4 ஈக்குவல் டு 32 மைனஸ் 28 இல்லைங்களா? 28. இப்போ இதை நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சா 28க்கு 60 மைனஸ் 32 இதை மைனஸ் பண்ணால் 28 வரும் இல்லைங்களா? அப்போது 28. அப்போ தட் 4 ஈக்குவல் டு 32 மைனஸ் 60 மைனஸ் 32. 60 மைனஸ் 32. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? 4 ஈக்குவல் டு 32 இன்ட்டு 2. ஓகே. 32 இன்ட்டு 2 ப்ளஸ் மைனஸ் 1ஆல் இது பண்ணோம் இன்ட்டு 60. அப்போது டி ஈக்குவல் டு என்னது? 32x ப்ளஸ் 60y தான் சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ் இஸ் 32 இன்ட்டு 2. ஸோ அப்போ 32x இல்லையா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? அப்போது therefore y ஈக்குவல் டு -1 ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதுதான். நெக்ஸ்ட்டு ninth sum. The positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். let a positive integer be x இல்லையா? பாசிட்டிவ் இன்டீஜர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் இன்டீஜர் டிவைடட் பை 88 சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 88 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 61. த ரிமைண்டர் இஸ் 61. ஸோ ஆர் இஸ் 61. ரிமைண்டர் இஸ் 61. அவங்களே இதை கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? இப்போது 61 ஈக்குவல் டு இது வந்து நம்ம 11ன்னு எழுதுகிறோம். 11 இன்ட்டு 5. இந்த 61ல் 11 எத்தனை தடவை போகும்? 5 டைம்ஸ் போகும். அப்போது 11 55. 61ல் 55 போச்சுன்னா ரிமைண்டர் இஸ் 6. இது ஏன் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, பிகாஸ் the 88 வந்து இஸ் மல்டிபிள் ஆஃப் 11 இல்லைங்களா? ஸோ இது 88 11ஆல் டிவைட் பண்ணால் க்ளீனாக 8 டைம்ஸ் போகும் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த 11 காமனாக நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இந்த 88. ஓகே. அதுதான் 11 இன்ட்டு 5 ப்ளஸ் இது ரிமைண்டர் இஸ் 6. அப்போது இந்த காமன் நம்ம என்ன இந்த 11 என்னவா எடுத்துக்கலாம்? காமன் ஃபேக்டராக கூட நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? காமன் ஃபேக்டர்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ therefore 6 is the remainder இல்லைங்களா? when the number is
divided by 88 giving the remainder 61, and when divided by 11 giving the remainder is 6. இதுதான் இல்லையா? இப்போ என்ன பாருங்கள், 88 இதுவாக இருக்கும்போது இஸ் டிவைடட் பை ரிமைண்டர் இஸ் 61. இப்போ 61 அதாவது டிவைடட் பை 11 இஸ் ரிமைண்டர் இஸ் 6. புரிஞ்சுங்களா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 10th sum. ப்ரூவ் தட் த கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோ-ப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், லெட் தீஸ் நம்பர் பி I இல்லைங்களா? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே, ஸோ I and +1, I and I +1 நம்ம எடுத்துக்குவோம். த கான்சிக்யூட்டிவ் நம்பர் I and I +1 எடுத்துக்கிறோம். இப்போ they are அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கோ-ப்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ப்ரைம் இஃப் ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர் that divides both is 1. ஓகே, ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசர் வந்து போத் 1 தான். அப்போது I is the given to be positive integer. ஓகேவா? அப்போது ஸோ I equal to என்ன? 1, 2, 3 and 4 எக்ஸட்ரா அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கே பாருங்கள், 1 வந்து ஆட் நம்பர், 3 ஆட் நம்பர், 4க்கு அப்புறம் 5 ஆட் நம்பர், அப்படி போகும். இப்போ 1க்கு நெக்ஸ்ட்டு என்னது? ஈவன் நம்பர். 2 and 4 இஸ் ஏ ஈவன் நம்பர் இல்லைங்களா? ஸோ இது இப்போ இங்கே வந்து என்னென்னா எக்ஸு ஒய்யும் நம்ம ஏன் கோ-ப்ரைம்னா என்ன அர்த்தம்? வித் கோ-ப்ரைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸு அண்ட் ஒய் இஸ் ஏ காமன் ஃபேக்டர் ஆஃப் 1. அதுதான் கோ-ப்ரைம். புரியுதுங்களா? ஸோ அதனால் இதுதான். அப்போது therefore 1 is odd இல்லையா? and the other is even இல்லைங்களா? இது ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர், ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர், அதுதான் ஈவன். ஸோ ஹென்ஸ் HCF ஆஃப் த 2 consecutive number is 1 இல்லையா? அப்போது hence the factor, the result, hence the results. So that's all. Okay, thank you students.